ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து விவோ X300 பார்க்க போகிறோம். X300 ப்ரோ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். சைனாவில் வந்து X300 சீரிஸ் வந்து ஃபைனலாக லான்ச் பண்ணிட்டாங்க. அது போன டைம் வந்து X200 ப்ரோ பார்த்துருப்பீங்க. X200 FE கூட வந்துச்சு. இந்த டைம் வந்து X300 சீரிஸ் வந்து நம்ம அடுத்த மாதம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரோ சீரிஸ் ரிவ்யூ பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து X300 இந்த ஃபோனில் வந்து அப்படி என்னென்ன ஸ்பெக் இருக்கு, என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா, 2025 வந்து ஒரிஜின் ஓஎஸ் வேற வருது. ஒரிஜின் ஓஎஸ் வந்து 6 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில் அபிஷியலாக. குளோபலாக வந்து இனிமேல் ஒரிஜின் ஓஎஸ் தான். பண்டேஜ் ஓஎஸ் வந்து எடுத்துட்டாங்க, ஃப்ளாக்ஷிப்பில் மட்டும்தான். சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு விவோ எக்ஸ் சீரீஸில் வந்து ஒரிஜின் ஓஎஸ் 6 வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்படி இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோ X300 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. 8mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 190 கிராம். நீங்க ப்ரோ சீரிஸ் வாங்கினீங்கன்னா 200 கிராமுக்கு மேலதான் இருக்கும். நீங்க நார்மல் சீரிஸ் X300 வாங்கும்போது வெயிட் வந்து 200 கிராமுக்கு கீழே தான் இருக்கு. சைஸும் ஓரளவு கம்மியா தான் இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃப்ரண்ட் அலுமினியம் அலாய் ஃப்ரேம் பில்ட் பண்ணிருக்காங்க. ப்ரோ சீரிஸ் இதே பில்ட் தான் பண்ணிருப்பாங்க, அதே பில்ட் தான் பண்ணிருக்காங்க. IP68 69 ரெண்டு ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் தான் அந்த ஃபோனு. LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. போன டைம் யூஸ் பண்ண அதே AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 4500 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போன டைமும் 4500 கொடுத்துருந்தாங்க, இந்த டைமும் அதே 4500 கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1260 x 2614 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் போன டைம் கொடுத்த மாதிரி ரெசல்யூஷன் கரெக்டா கொடுத்துருக்காங்க. PP டென்சிட்டி பாத்தீங்கன்னா 460 கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா இமேஜ் HDR இமேஜ் சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா HDR இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இமேஜ் கிளாரிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லா சப்போர்ட்டும் ஆகும். அல்ட்ரா இமேஜ், HDR இமேஜ் எல்லாமே இந்த போன் வந்து ஈஸியாவே சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த போன் யூஸ் பண்றதுக்கு. விவோ X300 இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து Android 16 கிடைக்குது. பண்டேஜ் ஓஎஸ் இந்த டைம் எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரிஜின் ஓஎஸ் வந்து 6 வந்து வந்திருக்கு. உங்களுக்கு வந்து 4 வருஷம் அப்டேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரிஜின் ஓஎஸ் வந்து 7, 8, 9, 10 வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துடும். சரிங்களா? இந்த போன் வாங்குறவங்களுக்கு இந்த 2025 வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து 4 வருஷம் அப்டேட் வந்து ப்ராப்பரா கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா 1 இயர் 2 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுப்பாங்க, செக்யூரிட்டி பேஜஸ் அப்டேட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 9500 கொடுத்துருக்காங்க. ப்ரோ சீரிஸ்ல இதே சிப் செட் தான் 3nm கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து 9400 பார்த்துருப்பீங்க, இந்த டைம் வந்து 9500. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB 256, 16GB 256, 12GB 512, 16GB 512, 16GB 1TB. இந்த வருஷம் வந்து 1TB வெர்ஷன் வந்து குளோபல்ல லான்ச் ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஆனா சைனால வந்து 1TB வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. வேணும்னா நீங்க சைனால வந்து புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம், நீங்க வந்து இம்போர்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்க வெயிட் பண்ணி அடுத்த மாசம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. 1TB வெர்ஷன் வருதா வெயிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த டைம் வந்து 1TB வெர்ஷன் வந்து இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வாங்கி நீ ட்ரை பண்ணலாம். குளோபல்ல லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR 5X RAM கொடுத்துருக்காங்க. UFS வந்து 4.1 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3.5mm ஜாக் இந்த போன்ல கிடையாது. Wi-Fi வந்து 6, 7 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. NFC இந்த போன்ல உண்டு. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலமா வித்தின் செகண்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேடியோ ஆப்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. போன டைம் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான், இந்த டைம் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் போன டைமே அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்டோட அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வித்தின் செகண்ட் வந்து லாக் வந்து ரிமூவ் பண்ணும். ரொம்பவே ஃபாஸ்டாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிலிக்கான் நியான் பேட்டரி 6040 mAh. அது என்ன 6040னா அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ப்ரோ சீரிஸ்ல வந்து 6510 இந்த மாதிரி 10, 40 சின்ன நம்பர் வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வந்து இதுல வந்து 6040 mAh வந்து சிலிக்கான் லியான் பேட்டரி, சிலிக்கான் கார்பைட் பேட்டரி வந்து விவோட பேட்டரி தான் இருக்கு. போன டைம் பேட்டரி பேக்கேஜ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த X200 ப்ரோல. அதே மாதிரி இந்த X300 ப்ரோலையும் பேட்டரி பேக்கேஜ் வந்து சூப்பராகவே இருக்கும். போன டைம் மாதிரி 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அடாப்டர், கேபிள், கிக் ஸ்டார்ட் கேஸ், இமேஜேட்ரி, நல்ல ஒரு குவாலிட்டியான பேக் கேஸ் எல்லாமே ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கலர்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 கலர் போட்டிருக்காங்க. பிளாக், ப்ளூ, ரெட், பர்பிள், பிங்க். ஆனா நம்ம இந்தியாவுக்கு வரும்போது மொத்தம் 2 கலர் தான் வரும். ஒன்னு பிளாக் வரும், இன்னொன்னு வந்து எல்லோயிஷ் கலர்ல ஒரு கலர் வரும். மொத்தம் 2 கலர் தான் வந்து இந்தியால லான்ச் பண்ணுவாங்க. சைனால மொத்தம் 5 கலர் லான்ச் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா போன டைம் 50 கொடுத்தாங்க, அந்த டைம் வந்து 200 மெகா பிக்சல் ஒய்டு கொடுத்துருக்காங்க. இது ப்ரோ சீரிஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி 50 இருக்கும். நார்மல் X300 வாங்கும்போது பிரைமரி கேமரா வந்து 200 மெகா பிக்சல் ஒய்டு கொடுக்காங்க. என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க கேமரா. இல்ல இவங்க 300க்கும் 300 ப்ரோக்கும் இந்த ஒரு டிஃபரெண்ட் வந்து இந்த டைம் வந்து புதுசா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க ப்ரோ சீரிஸ் வாங்கினீங்கன்னா பிரைமரி வந்து 50, நார்மல் சீரிஸ் வாங்கும்போது உங்களுக்கு அதோட கம்மியா தான் கொடுக்கணும். ஆனா இவங்க வந்து 200 மெகா பிக்சல் கொடுக்காங்க. அதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா பெரிஸ்கோப் டெலிபோர்ட்டா வந்து உங்களுக்கு வந்து 200 மெகா பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோல கிடைக்கும். இதுல 50 மெகா பிக்சர் தான் கிடைக்கும். செகண்டரி கேமரா வந்து பெரிஸ்கோப் டெலிபோர்ட்டா 50 மெகா பிக்சர், அல்ட்ரா வைடா 50 மெகா பிக்சர், 4K 120 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நீங்க X300ல கூட வந்து 4K 120 fps கொடுத்துருக்காங்க. ப்ரோ சீரிஸ்லயும் கொடுத்துருக்காங்க 4K 120 fps. நார்மல் X300 சீரிஸ்லயும் வந்து 4K 120 fps கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வீடியோகிராஃபி எடுக்கும்போது சூப்பராகவே இருக்கும். 120 fps எடுத்து பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் சூப்பராகவே இருக்கும். 16 fps 120 fps வந்து சூப்பராகவே இருக்கும். அது இந்த போன்ல இருக்கு, கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். விவோ மூலியமா வந்து போட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராகவே இருக்கும். போர்ட்ரேட் வந்து சொல்லவே வேண்டாம், விவோல வந்து பிளாக்ஷிப்ல சூப்பராகவே இருக்கும். அதை அடிச்சிக்கவே முடியாது, அது ஐபோனாலே வந்து அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து போர்ட்ரேட் போட்டோகிராஃபி ரொம்ப தூள் கலப்போம் நம்ம விவோவை பொறுத்த வரைக்கும். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. போன டைம் 32 மெகா பிக்சல் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டைம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது நீங்க 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு செல்ஃபி கேமரால 4K 120 fps கொடுக்கல, 4K 16 fps தான் கொடுத்துருக்காங்க. ஆனா 50 மெகா பிக்சல் கேமரா தான் அப்கிரேடு. சரிங்களா, இதான் இந்த போனோட ஸ்பெக். இது போனோட செகண்ட் மீடியட் டைமென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. IP ரேட்டிங் அதே ரேட்டிங் தான். கேமரா இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்தடுத்த சென்சார் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்க X200 200 ப்ரோ வாங்காத கஸ்டமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா X300 300 ப்ரோ நீங்க கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த போன் வந்து குளோபலா வந்து எப்படியும் வந்து அடுத்த மாசம் லான்ச் பண்ணிடுவாங்க. சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்க அன்பாக்சிங் பார்க்கணும்னா நீங்க யூடியூப்ல போயிட்டு X300 ப்ரோ அன்பாக்சிங் போட்டாலே அந்த போனை வந்து அன்பாக்சிங் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க சைனால. அதனால நீங்க ஈஸியா வந்து அந்த போன் எப்படி இருக்கு நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு போன் வந்து வரப்போகுது அடுத்த மாசம் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த போன் வந்து குளோபலா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தனியா ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.